அந்த கேள்வி கேட்குறாங்க. அவங்க யாருக்கா? அவங்க யாருக்கா? குத்தகை எடுத்துக்காங்க. 100 ரூபாய்க்கு கூட கீரை இல்லையே. கொடுக்குறீங்களா 100 ரூபா? கண்டிப்பாக வேணுமாம்மா? 100 ரூபா கீரையை வச்சுக்கிட்டு 100 ரூபா கொடுக்குறா, அப்போ என்னதான் லாபம் இருக்குது? அதுக்கு எது கார்பரேட் ரசீது கொடுக்குறாங்களா இல்லை சும்மா காசு மட்டும்? இல்லை கடை போட்டால் ஓகே, நின்று வைக்கிறீங்க. அப்போ கடை போட்டால் எவ்வளோவா? 100 ரூபா கொடுக்கணும். ரசீது தருவாங்களா? விற்கிறீங்களா, வியாபாரம் பண்ணுறீங்களா? 100 ரூபா கொடுக்கணும். அந்த அம்மாசிக்கு வருவான், ட்ரெயின் கிடையாது. நீ அம்மாசிக்கு வரும்போதெல்லாம் 100 ரூபா கொடுத்துருங்க. ஆமாம், அம்மாசி வரணும். இந்த இடத்துல கடை போட்டால் கொடுத்தாங்க. ஒரு 3 ஒருத்தருக்கு கொடுத்தீங்கல்ல, நீங்கள் கெட்டே 4 கட்டு தானே வச்சுருக்கீங்க. 100 ரூபாய்க்கு கூட லாபம் இருக்கு. நீங்கள் எதுக்குன்னு கேட்டீங்களா? யாருக்கா அவரு? குத்தகை எடுத்துக்காங்க. ரசீது ஒன்றும் கொடுக்குற? லாபத்தையும் உங்களோட கொடுத்துருக்கோம். அவங்க சண்டை காதுக்கு வாடகை கடவு. நான் டெய்லி கொடுப்பேன். டெய்லி எவ்வளோ கொடுப்பீங்க? நான் டெய்லி 50 ரூபா கொடுப்பேன். சரக்கு நிறையா போடுவேன். நான் 15 வருஷமாக போடுவேன். அண்ணன் எனக்கு அண்ணன் ரொம்ப தெரிஞ்சவங்க தானே. சரி, இல்லை டெய்லி 50 ரூபா கொடுக்குறீங்களா? என்ன அவங்க யார் என்னன்னு கேட்டீங்களா? வாடகைக்காரங்க இந்த கடை ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து ரசீது தருவாங்களா? ரசீதெல்லாம் கிடையாது. அன்னாடு வந்து வசூலி பண்ணிப்பாரு. அதையும் இது ஒரு ஓவா அப்படி வரும். கொடுக்கலேண்டா